அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்தை உரிமை கோரும் டொனால்டு டிரம்பின் விருப்பத்துக்கு பதிலடியாக கலிபோர்னியா மாநிலத்தை டென்மார்க் விலை பேசியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து அமெரிக்க நிர்வாகத்தின் கீழ் இருப்பதே சிறந்தது என உரிமை கோரி வருகிறார். இந்த நிலையில் டொனால்டு டிரம்புக்கு பதிலடி அளிக்கும் வகையில் டென்மார்க் மக்கள் களமிறங்கியுள்ளனர். அதாவது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை டென்மார்க் அரசாங்கம் வாங்க வேண்டும் என குறிப்பிட்டு மக்கள் ஆதரவு திரட்டி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பில் இணையதளம் ஒன்றை உருவாக்கி அதில் 200,000 மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மொத்தம் $500,000,000 மக்களிடம் ஆதரவு திரட்ட இலக்காக கொண்டுள்ளனர். $1 டிரில்லியன் செலவிட தயாராக இருப்பதாகவும் டென்மார்க் மக்கள் அறிவித்துள்ளனர். தேசிய நலன் கருதி தமது நாட்டின் அசாதாரண பாரம்பரியத்தை மேம்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டு இனி கலிபோர்னியா புதிய டென்மார்க்காக மாறும் என குறிப்பிட்டுள்ளனர். தென் கலிபோர்னியாவில் டென்மார்க் மக்களின் செல்வாக்கு இருப்பதாகவே கூறப்படுகிறது. அமெரிக்காவின் டென்மார்க் தலைநகரம் என்று அப்பகுதி அழைக்கப்பட்டு வருகிறது. டென்மார்க்கின் அதே உள்கட்டமைப்புகள் கொண்ட அப்பகுதிக்கு டென்மார்க்கின் அரச குடும்ப உறுப்பினர்களும் அடிக்கடி விஜயம் செய்து வருகின்றனர். 2019 ட்ரம்ப் தமது முதல் ஆட்சியின் போது கிரீன்லாந்தை உரிமை கொண்டாட முயன்றுள்ளார். அப்போது முடியாமல் போயுள்ளது. ஆனால் அந்த கனவை நிறைவேற்ற ட்ரம்ப் மீண்டும் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். அத்துடன் ராணுவத்தை பயன்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக ட்ரம்ப் வெளிப்படையாக மிரட்டல் விடுத்தமை குறிப்பிடத்தக்கது.